தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2 ஆகஸ்ட் 2025 மாலை சரியாக 7 மணிக்கு இந்த வானிலை சுருக்க அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு முந்தைய அறிக்கையில் நம்ம 1:30 மணிக்கு நமக்கு சரியாக ஒரு வானிலை அறிக்கையை கொடுத்திருந்தோம். அதாவது இன்றைக்கான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள இடங்கள் என அறிவித்திருந்த நிலை பார்க்கும்பொழுது உட்புற மாவட்டங்கள், மத்திய பகுதிகள் மற்றும் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே உட்புற பகுதிகளில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மற்றும் தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி குறிப்பிட்ட இடங்கள் நம்ம அறிவித்திருந்தோம். மதுரை மற்றும் திருச்சி இடைப்பட்ட பகுதிகள் மற்றும் தேனி, திண்டுக்கல் போன்ற அந்த விருதுநகர் மாவட்டம், கொடைக்கானல் மலைமறைக்கு பகுதிகள் ஆகிய இடங்கள்லையும் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றோம். இப்போது இந்த அறிக்கையை நான் கொடுத்துட்ருக்க அதற்கு முந்தைய நேரங்களிலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவை தென் மாவட்டங்கள் பெற்று வருகிறது உட்புற பகுதிகளில். இப்போ இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த வேளையிலே பார்த்திங்கன்னா திருச்சி மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு கனமழையாகவே வலுவான மழையாக ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக சேலம், கரூர் போன்ற மாவட்டங்கள், நாமக்கல் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலையும் தீவிரம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காணப்பட்டு ஒதுக்கி இருந்தாலும் அப்படியே கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்கள், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு அதிகாலை வேளையில் கண்டிப்பாக வென்று அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவ்வப்பொழுது அப்படியே திருவண்ணாமலையின் கிழக்கு மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுராந்தகத்தின் அதை வரைக்குமே ஒரு அளவுக்கு எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு எந்த அளவுக்கு நோக்கி முன்னேறும் அப்படின்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலையில் இன்றைக்கு அதற்கான ஒரு சூழ்நிலை என்பது ஒரு குறைவான சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு பொதுவாக அதாவது பார்க்கும்பொழுது நமக்கு தெற்கிலே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இது எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு, காற்று குவிதல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இட அமைப்பு எங்கெங்கே மாறுபட்டு இருக்கோ அந்த அமைப்புக்கேற்ற மழைப்பொழிவு இருக்கும். நேற்றைக்கு மத்திய உட்புற பகுதிகளில் நல்ல வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக, பூமியின் குளிர்ந்த சுயதர்ஷன் காரணமாக அங்கே மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்க சூழ்நிலை தவிர மழைப்பொழிவு நள்ளிரவில் அதிகாலையில் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. மழைப்பொழிவு கொடுத்து இந்த நிலையில் வரக்கூடிய நாட்கள்னு பார்க்கும் பொழுது நமக்கு கர்நாடக, ஆந்திர எல்லையோர பகுதிகள், உட்புற பகுதிகளில் கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் இது படிப்படியாக இந்த மழைப்பொழிவானது தீவிரமடையும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அறிக்கையை பார்க்காதவர்கள் நம்ம அறிக்கையை போய் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஃபர்மேஷன்ஸை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.